ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம போகக்கூடிய ஒரு அருமையான இடம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு டவுன்லேருந்து கோழிக்கோடு ஹைவேல துப்பநாடு அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பாலக்காட்லேருந்து 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம மேப்பில் கூட வச்சுட்டு வரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே போகிற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதாவது சின்ன ஒரு ஊர் தாண்டி தான் நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியும். ஃபாரஸ்ட் ஸ்டேஷனுக்கு நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும். அங்கேருந்து வந்து நம்மளை வந்து அட்ரஸ், நம்ம ப்ரூஃபு, பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டைமிங் நமக்கு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை மட்டும்தான் இங்கே டைமிங் இருக்குது. நம்ம உள்ளே போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹாலிடே அப்படிங்கிறது திங்கக்கிழமை தான் வந்து ஹாலிடே கொடுக்குறாங்க. அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹாலிடே. அதனால் மண்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ்டாக இருக்கும். எப்போவுமே வந்து சண்டே அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் தனியாக போகிற ஒரு ஃபீலிங் இருக்காது. அப்போ நான் சொன்ன இந்த செக் போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு செக் போஸ்ட்டு. நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் இங்கே முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா தான் இருக்கும் ஒரு பைக்குக்கு. அந்த மாதிரி நம்ம வீல்ஸ் பார்த்து அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிடுவோம். இங்கே முன்னாடியே பார்த்தா தெரியும், சூப்பராக அழகாக தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வர ஊற்று தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஊற்று வெள்ளம்லாம் இருக்குது பார்த்திங்களா, தன்னால் மலையிலேருந்து உருவாகிறது அதுதான். இதுவும் நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் வந்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக அந்த இடமே அழகாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. பைசன்ஸ், யானைகள், அதுவும் யானைகள் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம மீன் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகிட்டு நான் போய் பார்த்த இடங்களில் ஒன்று தான் அது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறையாவே வித்தியாசம் இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ரூல்ஸு அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா இப்போ அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து உயிரெலாம் வந்து போயிருக்கு. அதாவது எப்படின்னா ஃபுல்லுமே இந்த தண்ணியில் வந்து ஆழம் தெரியாமல் இறங்குறது. அதே மாதிரி புதுசாக வந்தவங்க, ஏன்னா அந்த இடத்துல உள்ளவங்க அந்த வரவங்களுக்குலாம் அது ஒன்றும் அவ்வளோ இதாக தெரியாது. புதுசாக அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இல்லது கேரளாலே வந்து வேறு எங்கேயாருந்து வரவங்களாம் இருக்கட்டும், அவங்க பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நம்ம கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம நினைப்போம் ஆழம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஆழம் அவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் இருக்குது. நான் சொன்னது இந்த ரோட்டுக்கு மேலே வர பார்த்திங்கன்னா தண்ணி, அந்த தண்ணியில் கிடையாது. நம்ம வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே பார்த்தோம், நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாறைகள்லாம் இருக்கும். அப்போ நமக்கு தெரியாது. இங்கே போகிற இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன், அதாவது லைனுக்காக எலக்ட்ரிக்கல் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு ஃபுல்லு கரண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணியிலேருந்து கரண்ட் எடுப்போம்னு சொல்லலாம். அது இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனப்போ அது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால நல்ல ப்ரொடெக்ஷனாக நல்லா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து நல்ல சேஃப்டியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன கேப்பு தான் இருக்குது. இந்த கேப்பில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி வரும். ஸோ குழந்தைங்கள்லாம் கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வரலாம். நமக்கு சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு இப்போ வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இப்போ அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது நம்ம போய் குளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு வந்து அந்த ரோட்டில் வந்து தண்ணி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் குளிக்க முடியும். ஏன்னா சைடில் வந்து நம்ம இறங்கிக்கலாம். ஆனால் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே வந்து நம்ம வந்து போய் குளிக்கிறதுக்கு முடியாது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அங்கே குளிச்சிட்டு இருந்தாங்க. ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட வந்து அங்கே இறந்து போயிருக்காங்க, உயிர்கள் போயிருக்கு. அது ஆழம் தெரியாமல் வந்து குளிக்கிறது, அதே மாதிரி கீழே கல் தெரியுதே, ஸோ வந்து ஆழம் இருக்காது அப்படின்னு நினச்சி போகிறவங்களாம் பாறையில் வந்து சிக்கியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அங்கிட்ட போய் குளிக்காமல் இருக்கிறதுக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்குமே வந்து பிளாக்
லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு. என்ன கேட்டால் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தெரிஞ்சவங்களோட தெரியாத பேர் தான் நிறைய இந்த மாதிரி விசிட் வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே இந்த மாதிரி முடிவெடுக்கிறது நல்லதாக போச்சு. ஸோ நமக்கு போர்டும் வந்து அங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ். பார்க்க சின்னதாக இருந்தாலும் பயங்கர டேஞ்சரான ஒரு இடம் தான் மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மலைகள், அதாவது இந்த மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் வர தண்ணியோட மலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமானது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து, அதாவது இந்த உயரத்துலேருந்து கிட்டத்தட்ட 7-8 வாட்டர் ஃபால்ஸ் வந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எந்த டைமாக இருந்தாலும், எந்த சீசனாக இருந்தாலும் இங்கே வந்து தண்ணி வந்து நிறைஞ்சி இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஆளுங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. நாங்களும் அது பக்கத்துலேருந்தே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ நான் அதோட ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம தெரியாமல் வந்து இருக்கிறவங்க, அதாவது தெரிஞ்சவங்களோட தெரியாத பேர் நிறைய பேர் வருவாங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சிக்கிக்கிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எடுத்தது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதனால் இப்போ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போகும். இன்னும் மழை காலங்களில் பயங்கர தண்ணி வரும் பார்த்திங்களா. மழையிலேருந்து பயங்கர தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த சைட்லலாம் அப்படியே ஒரு பாறை ஒன்றுமே தெரியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அடுத்து நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் நமக்கு அங்கே நிற்க முடியும். ஏன்னா சின்ன ஸ்பேஸ், அதனால் நிறைய பேர் வரதுனால நம்ம கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கேருந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வர வழியில் நம்ம அதே வழி தான் இறங்கி வேணும். ஆனால் அந்த கீழே ரோடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த சைடு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம மழை காலத்தில் வந்து இங்கே வந்து விசிட் பண்ண வரணும் அப்படின்னா, ஸோ அந்த ரோட் மேலே தண்ணி வருது பார்த்திங்களா, அதில் வந்து தண்ணி நிறைய ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ நடக்க முடியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த ஃபோர்ஸில் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மூலமாக நம்ம நடந்து வரலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மெயினாக அந்த ஃபோட்டோஸு ரீல்ஸுக்காக வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன இந்த தண்ணி வருது பார்த்திங்களா ரோட்டில், ஆளுங்களாம் நடந்து போகிறாங்க பாருங்கள், அந்த இடம் தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம உட்காந்து குளிக்கிறது, குழந்தைங்களை வச்சு என்ஜாய் பண்ணுறதும் வந்து ரொம்பவே நல்லது தான், சேஃப்டி தான். அவ்வளோ ஒரு டேஞ்சர் இருக்காது. அந்த வாட்டர் ஃபால்ஸு கீழே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம்ல, நம்ம போகிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்கும் பெரியவங்க குளிக்கிறதுக்கும் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏஜ் லிமிட் பொறுத்து அமௌண்ட் தான். நம்ம கட்டிட்டு 1 மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. நம்ம சூப்பராக குழந்தைங்களோட விளையாடலாம். அதாவது இந்த மாதிரி இடத்துல குழந்தைங்க விளையாட பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே போய் சூப்பராக சேஃப்டியாக நம்ம விளையாடலாம், குளிக்கலாம். அப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் தான் அது. இங்கே வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணது. அவ்வளோ நீட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்கும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நல்லா டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஒரு இடமா வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஆற்றுல வந்து குளிக்கும்போது அவங்களுக்கு சேஃப்டி இல்லை, அவங்களுக்கு பயம், அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களாம் இங்கேயும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு டைமில் தான் போனேன், சண்டேல தான் போனேன். அப்போது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து நம்ம டிஎன் பீப்புள்ஸ் தான் நிறைய வந்திருந்தாங்க. காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டிஎன் பீப்புள்ஸ் தான் வந்திருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் தெரிஞ்சவங்க வர்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ரெண்டாவது நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் இறங்கிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வர வழியிலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போனோம் அப்படின்னா வீடுகள் நிறையா இருக்கும். அதுக்கு வந்து உள்ள ஒரு சின்ன பிரிட்ஜு தான் அது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி, அதாவது அங்கேருந்து வர அதே தண்ணி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பாறைகளாக நிறைஞ்சிட்டு இந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மான்சூன் டைமில் நீங்களும் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.